நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எம்ஐ வர்சஸ் ஆர்ஆர் ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது கவுகாட்டில நடக்க போற மேட்ச். இது ஒரு ஹைலைட்டடான பிக் மேட்சா நினைக்கிறேன். ஏன்னா ஆர்ஆர் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு மேல ஒரு படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணிட்டு இருக்காங்க. எம்ஐ எக்ஸ்பெக்ட் பண்ணத விட ஒரு படி கீழ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மேட்ச் தான் டீடைல்டா இப்ப நம்ம ப்ரிவ்யூ பண்ண போறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது கவுகாட்டில நடக்குது. லாஸ்ட் கவுகாட்டி மேட்ச் நம்ம கிளியரா பார்த்தோம். இனிஷியலா எவ்வளவு ஸ்விங் கிடைக்கும், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா போட்டா எவ்வளவு இம்பாக்ட் அந்த மேட்ச்ல கிரியேட் பண்ண முடியும்ன்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மேட்சும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜென்ரலா பாத்தீங்கன்னா நான் வெதர் ஃபோர்காஸ்ட் இப்பதான் படிச்சேன். கவுகாட்டில எப்படி இருக்கும்னா ஏப்ரல் டைம்ல நல்ல ரெயின் இருக்கும். அட்லீஸ்ட் 30-40% ரெயின்னா மேட்சுக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்ற மாதிரி நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த படி பார்க்கும்போது சிஎஸ்கே மேட்ச் மாதிரி இதுவுமே இன்கேஸ் மழை வந்துச்சுன்னா இனிஷியலா அந்த அளவுக்கு ஸ்விங் அண்ட் பவுன்ஸ் எஸ்பெஷலி ஆர்ச்சர் அண்ட் ஆண்ட்ரே பர்கர் போடுற பேஸ்க்கு பயங்கரமா கிடைக்கும். ஸோ 30% ரெயின் எதிர்பார்க்கறாங்க. ஸோ அந்த 30% ரெயின் வந்தாலுமே மேட்ச் கண்டிப்பா நிக்காது. அப்படி இப்படி மேட்சை முடிச்சிருவாங்க. ஐ மீன் மேட்ச் நடந்துரும். பட் என்னன்னா உங்களுக்கு அந்த இனிஷியல் ஸ்விங்கால டாஸ் ஜெயிக்கிற டீமுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்கு. லைக் ஆர்ஆர் vs சிஎஸ்கே மாதிரி. இன்கேஸ் அகைன் ஆர்ஆர் ஜெயிச்சாங்கன்னா டாஸ் வின் பண்ணி கண்டிப்பா பவுலிங் எடுத்துருவாங்க. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 7-8 ஓவர்ல பயங்கர ஸ்விங் கிடைக்கும். நாண்ட்ரே பர்கர் அண்ட் ஆர்ச்சர் 2 பேர் சேர்ந்து ஒரு 5ல இருந்து 6 ஓவர் போட்டு முடிச்சிருவாங்க ஆப்போசிட் டீமை. ஸோ இந்த வாட்டியும் அவங்க அப்படிதான் போவாங்க. அண்ட் தென் பிஃபோர் த மேட்ச்ன்றதுனால இந்த கிரவுண்ட்ல என்னென்னலாம் அப்படின்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் இப்பதான் பார்த்தேன். கிட்டத்தட்ட இங்க 8 T20 நடந்திருக்கு. 8 T20ல பாத்தீங்கன்னா 3 பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம் வின் பண்ணிருக்காங்க. 4 வந்து போலிங் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணிருக்காங்க. 1 டிராவாயிருக்கு மழையால. ஹையஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 237 அடிச்சிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டா இந்தியா. அதையும் சவுத் ஆப்பிரிக்கா சேஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு 16 ரன்ஸ் வித்தியாசத்துல இந்தியா அந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. சோ சவுத் ஆப்பிரிக்கா ஸ்கோர் 221. அந்த மேட்ச்ல டேவிட் மில்லர் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு மேட்சும் வந்து அந்த கிரவுண்ட்ல ஹை ஸ்கோரிங்கா இருந்திருக்கு. அந்த மேட்ச் இந்தியா ஆஸ்திரேலியா. அதுல வந்து ருத்ராஜ் கைக்வாட் செஞ்சுரி. அதை சேஸ் பண்ணி மேக்ஸ்வெல் ஒரு செஞ்சுரி வந்து மிடில் ஆர்டர்ல வந்து அடிப்பாரு. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஹை ஸ்கோரிங் கிரவுண்ட் தான். மழை வந்தா மட்டும்தான் கண்டிப்பா அந்த ஹை ஸ்கோரிங் மிஸ் ஆகும். பட் கண்டிப்பா செகண்ட் பேட்டிங் பண்ற டீமுக்கு மழை வந்தாலுமே நல்ல அட்வான்டேஜ் இருக்கும். லைக் ப்ரீவியஸ் மேட்ச். இந்த மேட்ச்ல இவ்வளவு டீடைல்ஸா பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம எம்ஐ ஸ்குவாடை கொஞ்சம் லைட்டா அப்படி அலசுவோம். எம்ஐ ஸ்குவாட் பாத்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் பெருசா இருக்காது. ஈவன் அவங்க தோத்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் ரோஹித் ரிகல்டன் ரோஹித் எல்லாம் 2027 வேர்ல்ட் கப் நான் விளையாண்டோம்டா அதுக்காக நான் எங்க போனாலும் அடிப்பேன்ற மாதிரி விளையாடிட்டு இருக்காரு. கூட திலக்கு ஸ்கை ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன் தான். அவர் இன்னும் பழைய ஃபார்முக்கு வரல. ருத்தர்ஃபோர்ட் கண்டிப்பா விளையாடுவார். ஏன்னா வில்ஜாக்ஸ் வந்து இன்னும் ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணல. பிஃபோர் ஆர்சிபி மேட்ச் தான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாக்கு உடம்புலாம் சரியாயிடுச்சுங்க. நாளைக்கு தலைவனை நீங்க வந்து கிரவுண்ட்ல பார்க்கலாம். அதே மாதிரி நமந்தீரை பத்தி சொல்லவே தேவையில்ல. இஸ் வெரி டேலண்டட் பர்சன். இ கேன் போல் ஆஃப் ஸ்பின் டூ லைக் திலக் வர்மா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் சாட்னர் இருக்காரு. சுத்தி சுத்தி ஏதாவது பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் ஷர்துல் தாக்கூர் பொய் போலிங் போட்டு ஏமாத்திடுவாரு. அதுக்கப்புறம் தீபக் சகர் கூட பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பூம்ரா கோட்டட் பூம்ரா இருக்காரு. கண்டிப்பா இம்பாக்ட் பிளேயரா மயங்க் மார்க்கண்டே இல்லைன்னா உங்களுக்கு வந்து போல்ட் தான் இருக்க போறாங்க. அது கிளியரா தெரிஞ்சிருச்சு. பெருசா இதுல எந்த சேஞ்சஸும் இருக்காது. அப்படியே நீங்க ஆர்ஆர் சைடு வந்தீங்கன்னா சுட்டி குழந்தை நான் 10th ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல. இந்த ஐபிஎல்ல 10th இல்ல நான் 100 அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி கூட ஆடுற ஜெய்ஸ்வால் அண்டர் ரேட்டட் ஜெய்ஸ்வால் தான் நான் சொல்லுவேன். நிறைய சான்ஸ் கிடைக்க வேண்டிய ஒரு பையன். பட் பாவம் அந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்காம டெஸ்ட் மேட்ச் மட்டும் விளையாடிட்டு இருக்கான். அதுக்கடுத்து த்ருவ் ஜுரல் இஸ் ஆல்சோ ஏ குட் பர்ஃபார்மர் இன் ஆர்ஆர். பராக், எட்மயர், அதுக்கப்புறம் ஜட்டு, பிஷ்னாய், டானவன் ஃபெரேரா விட்டேன், ஆர்ச்சரு, நாண்ட்ரே பர்கரு, துஷார் தேஷ்பாண்டே இந்த மேட்ச் கண்டிப்பா விளையாடிடுவாரு. 11லயே இருப்பாரு. ஏன்னா அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் ஜிடிக்கு அகேன்ஸ்டா அப்படி. அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயர்ல எனக்கு தெரிஞ்சு சந்தீப் சர்மாவும் பிரிஜேஷையும் வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மோர் ஆர்லெஸ் இந்த ஸ்குவாட்ல தான் ஆர்ஆர் போவாங்க. ஆர்ஆர் ஐ கான்பிடென்ட்ல இருக்காங்க. ஏன்னா அவங்க 2 மேட்சுமே நல்லா ஜெயிச்சிருக்காங்க. போன மேட்ச்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ல எடுத்துட்டு போய் கடைசி ஓவர்ல துஷார் தேஷ்பாண்டே எல்லாம் வந்து எக்ஸ்சிஎஸ்கே போலர் வேற பர்ஃபார்ம் பண்ணி வின் பண்றாங்கன்னா அவங்க கான்பிடன்ஸ் அந்த லெவல்ல இருக்கும். எம்ஐ வந்து கொஞ்சம் டவுன்ல தான் இருப்பாங்க. பட் எம்ஐ அவங்களுக்கு எப்படி வின் பண்ணணும்னு தெரியும். பட் என்னன்னா இப்ப ஆர்ஆர்ல ஓபன் பண்ண போறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலும் வைபவ் சூரியவன்ஷியும். இவங்க 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ன்றதுனால ஆஃப் ஸ்பின்னுக்கு எம்ஐ போலாம். பட் ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இல்ல. சோ என்ன பொறுத்த வரைக்கும் மேபி நமந்தேர் இல்ல திலக் வர்மா போடலாம். பட் அதுவும் ஒரு பேட் ஆப்ஷனா தான் என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஏன்னா சூரியவன்ஷியும் சரி ஜெய்ஸ்வாலும் சரி அந்த மாதிரி ஒரு ஆஃப் ஸ்பின்னர்லாம் ஈஸியா அட்டாக் பண்ணிருவாங்க. சோ நான் வந்து தீபக் சகர் இல்ல வந்து பூம்ரா தான் எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு சரியான என்ன சொல்றது அப்சல்யூட் சினிமாவா இருக்கும். பூம்ரா வெர்சஸ் சூரியவன்ஷி யார் யாரை டாமினேட் பண்றாங்கன்னு பார்ப்போம். செம்மையா இருக்கும். கண்டிப்பா கிரவுண்டே அலறிடும்னு நினைக்கிறேன் நாளைக்கு. ஐ திங்க் பூம்ரா வின் பண்ணிருவாரு. அட்லீஸ்ட் விக்கெட் எடுக்கலனாலும் அவரை குவைட்டா போட்டு போயிடுவாரு. சூரியவன்ஷி கொஞ்சம் டாக்டிக்கலா அங்கங்க இப்போ கொஞ்சம் உஷாரா தான் ஆடுறாரு. நல்ல பிளேயரும் கூட. ஸோ ஐ திங்க் பூம்ரா வின்ஸ்.
பட் என்ன இதுல ஒரு ட்விஸ்ட்னா, சூரியவன்ஷிய பவர் பிளேல கண்ட்ரோல் பண்ணணும்னா, அவங்க அட்லீஸ்ட் பும்ராவ 2 ஓவர்னா போட்டாகணும். அப்படி போடும் பட்சத்துல மிடில் ஓவர்ல போட ஆள் இருக்காது. அப்படியே மிடில் ஓவர்ல போட்டா டெத்ல போட ஆள் இருக்காது. ஸோ மும்பைக்கு அங்க ஒரு இது இருக்கு. எல்லாரும் சொல்லலாம் சாட்னரை கொண்டு வந்தா வைபவ் சூரியவன்ஷி ஸ்ட்ரகிள் பண்ணுவான், அடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டீசெண்டா அடிச்சிருவாருங்க. சாட்னர் வந்தாலாம் அந்த சின்ன பையன் பயப்படுற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த மேட்சப் தான் நான் பாக்குறேன். இன்கேஸ் ஆர்ஆர் டாஸ் வின் பண்ணி இந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி போலிங் போட்டாலுமே எப்படி சிஎஸ்கே திணற வச்சாங்களோ அதே மாதிரி உங்களால இப்பவுமே திணற வைக்க முடியும். மழை வந்துச்சுன்னா, மழை வரலன்னா கண்டிப்பா வந்து ரோஹித்தும் ரிகல்டனும் ஜாலியா விளையாட்டு போயிடுவாங்க. அதே மாதிரிதான் நீங்க மேட்ச் அப்னு எடுத்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து நான் சொன்ன மாதிரி ஆர்ச்சர், பர்கர், ரோஹித், ரிகல்டன் இது ஒரு மாதிரி ஈக்குவலான மேட்ச் அப் தான். அதே மாதிரி திலக், ஸ்கை, ருத்தர்ஃபோர்டு இந்த சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின் போட ரவி பிஷ்னாய், ஜடேஜா இதுவுமே ஒரு மாதிரி ஈக்குவலான மேட்ச் அப் தான். அதே மாதிரி இந்த சைட்ல போலிங் எடுத்தீங்கன்னா மும்பை சைட்ல இருந்து பூம்ரா, அதுக்கப்புறம் உங்களுக்கு சாண்ட்னர்லாம் இருந்தாலும் ஷர்துல் தாக்கூர், தீபக் சகர்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு அடி வாங்க சான்ஸ் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி ஜெய்ஸ்வாலும் சூரியவன்ஷி ஜூரல்லாம் ஸ்கோர் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆர்ஆரோட போலிங் கொஞ்சம் பூம்ரா அந்த சைட்ல இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு படி மேல எனக்கு எம்ஐயை விட ஃபீல் ஆகுது. ஸோ ஆர்ஆர் போலிங் இங்க வின் பண்ணுது. பேட்டிங்ல ஆப்வியஸ்லி எம்ஐக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பட் இன்கேஸ் ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி 2 பேருமே அடிச்சிட்டாங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல என்ன சொல்றது மும்பையே படுக்க போட முடியும் அப்படின்ற அளவுக்கு 2 பேருக்கும் ஸ்ட்ரென்த் இருக்கு. சோ ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா இது சீசா பேட்டில் மாதிரி தான் இருக்கு. யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் டாஸ் வின் பண்ற டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. ஐ திங்க் இந்த மேட்ச்ல வந்து சம்திங் ஏதோ ஒரு மேஜிக் நடக்கும். ஆர்ஆருக்கு கான்பிடன்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு என்னவோ எம்ஏ போட்டு துவச்சு ஆர்ஆர் வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. எந்த பிரச்சனையும் இல்லாம ரியான் பராகுமே ஒரு மாதிரி நல்லா தான் கேப்டன்ஷிப் பண்றாரு. ருத்ராஜ் கைக்வாட் மாதிரிலாம் சொதப்பல. ஸோ ஐ திங்க் ஆர்ஆர் கோயிங் டு வின்னுங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்சை பத்தி சொல்ற அளவுக்கு ரொம்ப இல்லை. இது ஒரு ஹை ஸ்கோரிங் கிரவுண்ட் தான். மழை வரலன்னா கண்டிப்பா 200+ நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த அப்டேட். ஸ்பின்னர்ஸ் வைஸ்லயும் பாத்தீங்கன்னா ஆர்ஆர் ரொம்ப ஸ்ட்ராங். ஜடேஜா, பிஷ்னாய்னு 2 நல்ல ஸ்பின்னர் இருக்காங்க. பட் இங்க சாண்ட்னர் மட்டும் தான். சப்போர்ட்டிங்க்கு மயங்க் மார்க்கண்டே தான் போடணும். அல்லா ஹசன் பரம் அவ்வளவு எஃபெக்டிவா இல்லைன்றதுனால ஸ்பின்லயும் மும்பை கொஞ்சம் வீக் தான். ஃபாஸ்ட் போலிங்லும் கொஞ்சம் வீக் தான் கம்பேர் டு ஆர்ஆர். ஸோ ஐ திங்க் ஒரு போலிங் நல்லா இருக்க டீம் எப்பவுமே கப் அடிக்கும் நம்மளுக்கு தெரியும். நம்ம பழைய சிஎஸ்கே பார்த்திருக்கோம், புது ஆர்சிபியும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஐ திங்க் ஆர்ஆர் கோயிங் டு வின் திஸ் மேட்ச். எம்ஐல கீ பிளேயரா ரோஹித்தையும் பூம்ராவையும் நாமினேட் பண்ணுவேன். ஆர்ஆர்ல பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி சூரியவன்ஷி சொன்னாலும் எனக்கு பூம்ரா அவரை போட்டு அடைக்கிடுவாருன்னு தோணுது. ஸோ ஐ வில் கோ வித் ஜெய்ஸ்வால். ஜெய்ஸ்வால் ஃபார்ம்ல இருக்காரு. நல்லா டீசெண்டா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படி இப்படி இருந்தாலும் செகண்ட் மேட்ச்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அண்ட் ஐ வில் அகைன் கோ வித் நாண்ட்ரே பர்கருங்க. அவர் என்னவோ நல்ல கண்ட்ரோலா போடுற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இந்த சைட்ல வந்து ஜெய்ஸ்வாலும் பர்கரும், அந்த சைட்ல ரோஹித்தும் பூம்ராவும். அதே மாதிரி இந்த எட்ஜ்ன்னு பாத்தீங்கன்னா நான் ஆர்ஆருக்கு தான் கொடுப்பேன்னு முன்னாடியே சொன்னேன். 52-48 கொடுக்குறேன். நீ சொல்றது தப்பா இருக்குடா, உன்னோட அனலிசிஸே தப்புடா அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் திருத்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். அதே மாதிரி யார் வின் பண்ணுவா அதுதான், அதை கூட நீங்க கமெண்ட்ல போடலாம். இதே மாதிரி நான் கண்டிப்பா உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். இந்த சேனலை வேணும்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பை பை.